Going to see standard 5th science lesson 3 energy. What is energy? We need energy to do our daily activities. We get this energy from the food. நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது. இன் சயின்ஸ் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். பர்டிகுலர் ஒர்க்கை நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் லிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டை என்னால் லிஃப்ட் பண்ண முடியும். லெட் அஸ் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் தர் யூசஸ் இன் திஸ் லெசன். இந்த லெசனில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி பற்றியும் அதனோட யூசஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. We do many works in our daily life. Many of them are done physically. Some works are done with the help of instruments and devices. But they need energy to work. அதாவது நம்மளோட டெய்லி லைஃப்பில் மெனி ஒர்க்கை ஃபிசிக்கலாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஆனால் சம் ஒர்க்கை ஃபிசிக்கலாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போது சம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிவைஸோட ஹெல்ப் மூலமாக நம்ம அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு எனர்ஜி எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு டிவைஸு ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் எனர்ஜி நீடு. There are different forms of energy like mechanical energy, heat energy, light energy, wind energy, chemical energy and so on. Let us study about them one by one. Mechanical energy. Energy possessed by an object due to its position is called mechanical energy. ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஆர் மூமெண்ட்டை வச்சு கிடைக்கிற அந்த எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி கிளாசிஃபைடு இன்டு டூ: kinetic energy, potential energy. Kinetic energy. Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also as energy of motion. மூவிங் ஆப்ஜெக்டில் இருந்து கிடைக்கிற அந்த எனர்ஜி தான் கைனட்டிக் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் காரு, மூவிங் பைக்கு, மூவிங் சைக்கிள், மூவிங் ட்ரக்கு, மூவிங் பஸ்ஸு, இது எல்லாமே கைனட்டிக் எனர்ஜி. கிரிக்கெட் பால் பவுல்டு பை அ பிளேயர். இப்போது ஒரு கிரிக்கெட் பிளேயர் பாலை த்ரோ பண்ணும்போது அந்த பால் மூவிங் பொசிஷனில் இருக்கனால கைனட்டிக் எனர்ஜி. புல்லட் கம்மிங் அவுட் ஆஃப் எ கன். ஒரு கன்லேருந்து புல்லட் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த புல்லட் மூவிங் பொசிஷனில் இருக்கனால கைனட்டிக் எனர்ஜி. Next, potential energy. Energy possessed by an object which is at rest is known as potential energy. It is also known as stored energy of position. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருந்தால் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இன் த டேம். இப்போது டேமில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி அந்த வாட்டர் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கறனால அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. In hydroelectric plants, hydro means water, electric means electricity, plants means வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற அந்த பிளேஸ் நேமு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், வாட்டர் டேமில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியாது. வாட்டர் டேம்லேருந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணும்போது அதாவது அந்த ஃபோர்ஸில் தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அந்த ஃப்ளோ ஆகி மூவ் ஆகி போகிற அந்த வாட்டர் மூவிங் பொசிஷனில் இருக்கனால அது கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, விண்ட் மில்ஸ் கன்வெர்ட் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் விண்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. விண்ட் மில் பிளேட்ஸ் ரொட்டேட்டால் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும். அப்படின்னா அந்த பிளேட்ஸ் மூவிங் பொசிஷனால் அது கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் விண்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த ஹேமர் இஸ் யூஸ்டு டு அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் எ நெயில். இப்போது ஹேமரை தூக்கி நெயிலை அடித்தா மட்டும்தான் அந்த நெயில் வாலில் அப்ளை ஆகும். அப்படி தூக்கி அடிக்கிற அந்த ஹேமரை தூக்கி அடிக்கிறது மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பிரிங் எ மூவிங் பாடி டு ரெஸ்ட் அண்ட் மேக் எ பாடி அட் ரெஸ்ட் டு மூவ். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மூவிங்
ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டாகவும் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவும் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விண்ட் எனர்ஜி. Energy possessed by the wind is known as wind energy. அதாவது விண்ட் மூவ் ஆகிறதுனால கிடைக்கிற அந்த எனர்ஜி விண்ட் எனர்ஜி. யூசஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. விண்ட் மில்ஸ் யூஸ் விண்ட் எனர்ஜி டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது என்னென்னா விண்ட் எனர்ஜி மூலமாக தான் விண்ட் மில்லோட பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. விண்ட் மில்லோட பிளேட்ஸ் ரொட்டேட் ஆனால் தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். ஷிப்ஸ் செயில் பை த பவர் ஆஃப் விண்ட். விண்டோட பவரை யூஸ் பண்ணி தான் ஷிப்ஸ் வந்து செயில் ஆகும். ஸ்போர்ட்ஸ் லைக் விண்ட் சர்ஃபிங், செயிலிங், கைட் சர்ஃபிங் யூஸ் விண்ட் எனர்ஜி. இந்த தேர்ட் ஒன் இமேஜ் பாருங்கள். அந்த ஸ்போர்ட் வந்து அதாவது விண்ட் எனர்ஜியோட யூசஸ் மூலமாக தான் அது வந்து மூவ் ஆகும். அடுத்தது கைட் வந்து ஏர் இருந்தால் தானே கைட் வந்து பறக்கும். ஸோ விண்ட் எனர்ஜியோட யூசஸ் இதெல்லாம். விண்ட் எனர்ஜி கேன் பி யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர். அதாவது போர்வெல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர் எர்த்துலேருந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறோம். ஸோ விண்ட் எனர்ஜி மூலமாக தான் அண்டர் எர்த்துலேருந்து வாட்டரை பம்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹீட் எனர்ஜி. When the temperature of a substance is raised, its atoms and molecules begin to vibrate and release a kind of energy. This energy is known as heat energy or thermal energy. ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை ரைஸ் ஆகும்போது அதில் உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகி ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். தட் இஸ் ஹீட் எனர்ஜி ஆர் thermal energy. This energy flows from a hot substance to a cold substance. Substance means object. அதாவது ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். If we put some ice cubes into water in a glass, water becomes cold. It is because heat is transferred from water to ice. இப்போது என்ன இருக்குன்னா வாட்டர் வந்து ஒரு கிளாஸில் இருக்குது. அந்த கிளாஸில் வந்து சம் ஐஸ் க்யூப்ஸை போடும்போது என்னாகும், அந்த வாட்டர் வந்து கூல் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டரில் சம் ஹீட் எனர்ஜி இருக்கும். ஹீட் எனர்ஜி என்னாகும், நார்மலாக ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கூல் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா. அதனால் அந்த வாட்டரில் இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜி வந்து கூலாக இருக்கிற அந்த ஐஸ் க்யூப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது மெல்ட் ஆகி வாட்டரும் வந்து கூல் ஆகும். The activity 3 and 4 பாருங்கள். Rub your hands together. What do you feel in your hands? Do you feel the heat generated by friction? அதாவது உங்களோட 2 ஹேண்ட்ஸும் வந்து ரப் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹீட் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. Take a small amount of lime powder in a glass. Add some water and stir well. Touch the glass outside. How do you feel? லைம் பவுடரை கிளாஸில் போட்டு, அதாவது ஒரு வாட்டர் கிளாஸில் போட்டு நல்லா ஸ்டேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன் போத் த கேசஸ் யூ ஃபீல் த ஹீட். தஸ் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபிக்ஷன் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ரெண்டுலேயுமே வந்து அதாவது ஃபிக்ஷன் அண்ட் தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளோட ப்ரைமரி ஹீட்டோட சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதாவது நம்மளோட சன்னு தான் வந்து ஹீட் எனர்ஜியோட ப்ரைமரி சோர்ஸ். யூசஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. Heat energy obtained from power stations is used to generate electricity. பவர் ஸ்டேஷன்லேருந்து அப்டைன் ஆகிற ஹீட் எனர்ஜி மூலமாக தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. ஹீட் எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோல் அண்ட் டீசல் இஸ் யூஸ்டு டு ரன் வெஹிக்கிள்ஸ். பெட்ரோல் அண்டு டீசல்லேருந்து ஹீட் எனர்ஜி வந்து கெட் பண்ணுறதுனால தான் வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் ஆகுது. We cook food with the help of heat. Heat energy renders the food material soft and easy to digest. ஹீட் மூலமாக தான் நம்ம ஃபுட்டை வந்து குக் பண்ண முடியும். எதுக்கு குக் பண்ணுறோம், நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு மூலமாக ஈஸியாக நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆகும். அதனால்
குக் பண்ணி நம்ம ஃபுட்டை சாப்பிட்றோம். ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் லைக் அயன் ஆர் ஹீட்டட் டு மோல்டு தெம் இன்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அதாவது ஆப்ஜெக்ட், ஒரு அயன் ஆப்ஜெக்டை வந்து ஹார்டாக இருக்கிற ஒரு அயன் ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவைங்கிற அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து கெட் பண்ணிக்கலாம். ஹீட் இஸ் யூஸ்டு டு ட்ரை க்ளோத்ஸ் அண்ட் அதர் வெட் சப்ஸ்டன்சஸ். அதாவது வெட்டாக இருக்கிற க்ளோத்ஸாக இருந்தாலும் சரி, வெட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஹீட் மூலமாக தான் அது வந்து ட்ரை ஆகும். ஓகே, டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அப்படின்னா மூவிங் பொசிஷன்லேருந்து கிடைக்கிற அந்த எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருந்தால் அது பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதனோட யூசஸ் பார்த்தோம். தென் வந்து விண்ட் எனர்ஜினா என்னன்னா, விண்ட் மூவ் ஆகிறதுனால கிடைக்கிற அந்த எனர்ஜி தான் விண்ட் எனர்ஜி, அதனோட யூசஸ் பார்த்தோம். தென் ஹீட் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதில் உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகி ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து ஹீட் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி. அண்ட் தென் யூசஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.